நேராக அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா தெரியும்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து 18 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னாங்க. இங்கே இந்த வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி வெளிநாட்டுல மால்தீவ்ஸ் அந்த மாதிரி மால்தீவ்ஸ் லட்சதீப் அந்த கலரில் இருக்குங்க தண்ணியில் பார்த்தீங்கன்னா. இதுதான் ரிசல்ட் அப்படி நானும் ரசிட்டு இயற்கை லாஸ்ட் டைம் வரும்போது ஸ்ரீலங்கா டவர் கிடச்சிது. வெல்கம் டு ஸ்ரீலங்கா அப்படின்ட்டு ஃப்ரெண்டுக்கு வோடாஃபோனும் இல்லை ஏர்டெல்லில் மெசேஜ் வந்தது. அப்புறம் எனக்கு டவரும் வேலை செய்யலை, பிஎஸ்என்எல் வேலை செய்யலை, ஜியோவும் வேலை செய்யலை. சப்போஸ் நீங்கள் வர மாதிரி இருந்தால் கேஷ் எடுத்துருவாங்க. சில டைம் ஜிபே ஒர்க் ஆகாது நெட் இல்லாதனால. அப்புறம் ஒவ்வொரு சைடை சுற்றி பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சிட்டேன், 2 பே ஆஃப் பெங்கால்னு நினச்சேன், 2 சைடும். அப்புறம் தான் ஒருத்தர் சொன்னார், ஒரு சைடு பே ஆஃப் பெங்கால், ஒரு சைடு இந்தியன் ஓஷன் அப்படின்ட்டு. எனக்கு இவ்வளோ நாள் தெரியவே தெரியல. இதுதாங்க ட்ரீம் டெஸ்டினேஷன். பைக்கர்ஸ் வந்து இங்கே வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியா. இன்னும் 18 கிலோமீட்டர்ஸ் தான் ஸ்ரீலங்காவுக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பார்ப்போம். 30 ரூபாய்க்கு அங்கேருந்து வர்றது ரீசெண்டான பட்ஜெட். நானும் ரிஸ்க் எடுத்து ஒரு ஃபோட்டோ. ஆனால் கொஞ்சம் ஓரமாக தான் இருந்தேன், முன்னாடி கல் இருந்தது. ஸ்ரீலங்கா இப்போ பார்த்தேன், ஆனால் எனக்கு கண்ணு தெரியல. சரி சும்மா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். வேடிக்கை பார்த்துட்டு இயற்கையை ரசித்து திரும்பி அது வரும்போது கடலில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்த மாதிரி இருக்குது. இப்போது கடலில் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல. செம்மையாக இருக்கும். கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் பாருங்கள். மேலே வானம் பின்னாடி இருக்குது, நாடி கடல். அதை தாண்டி போனது. அப்புறம் பஸ்ஸுக்கு ஓடி வந்து கடைசி பஸ் 45 ஓடி முன்னாடி சீட்டை போட்டு வந்தாச்சு. சொன்னமே இல்லை, எப்போவும் முன்னாடி சீட்டு பார்த்துக்குவேன். இந்த கடைசி ஒரு கப்பல் நல்லா தான் இருக்குது. கப்பல் ஓடுதான் நீங்கள் அரிசல் முனை மட்டும் வரணும்னு நினச்சிங்கன்னா பஸ் ஏறிடுங்க, அது பெஸ்ட்டு. நீங்கள் 4 இடம் ராமகிரி அது அந்த இடத்துல போகணுன்னு நினச்சிங்கன்னா ஆட்டோவில் போயிருங்க. 200 ருபீஸ் தான் கேட்பாங்க. அப்புறம் இப்போ 2 பாருங்கள் லைட் ஹவுஸ்